இந்த வீடியோவில் டாப் 5 படத்தோட லிஸ்ட்டை தான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன். இந்த 5 படத்தை நீங்கள் இது வரைக்கும் பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக இந்த 5 படத்தை நீங்கள் பார்த்துருங்க. வாழ்க்கையில் மிஸ் பண்ணக்கூடியாத ஒரு பெஸ்ட் தரமான ஒரு 5 மூவி தான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன். அதுவும் தமிழ் டப்பிங்லேயே இருக்குது. ஸோ மிஸ் பண்ணிடாமல் பார்த்துருங்க. நம்ம லிஸ்ட்டில் ஃபர்ஸ்ட்டில் இருக்க படம் கோர்ட்டு ஸ்டேட் வாஸ் ஏ நோபடி அப்படிங்கிற ஒரு தெலுங்கு படம். தமிழ் டப்பிங்லேயே இருக்குது. நம்ம நெட்ஃப்ளிக்ஸில் இருக்குது. இந்த படத்தோட ஒன்லைனர் என்ன அப்படின்னா, ஒரு பையனும் ஒரு பொண்ணும் காதலிப்பாங்க. அவங்க வந்துட்டு தப்பு பண்ணிட்டாங்க ஒரு ரூமில் போயிட்டுன்னு சொல்லி பொண்ணோட வீட்டில் கொஞ்சம் வசதியானவங்க அவங்க போயிட்டு இந்த பையனோட மேல ஏகப்பட்ட கேஸுகளை போடுறாங்க. அதுல குறிப்பா போக்சோ கேஸ்ல அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறாங்க. போக்சோ கேஸ்ல போனால என்ன நடக்குங்கிறது நமக்கு தெரியும். இந்த சட்டத்தை பத்தியும் இதுல இருந்து எப்படி அவர் வெளியே வந்தாரா இல்லையா அப்படிங்கிற மாதிரியும் தரமான ஒரு கதையை எடுத்திருப்பாங்க. சோ கொஞ்சம் கூட போர் அடிக்காத மாதிரி ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட் வரைக்கும் ஒரு 2.5 மணி நேர படத்தை கொஞ்சம் கூட போர் அடிக்காம எடுத்துட்டு போன விஷயத்துல இந்த படம் ரொம்பவே பெஸ்ட். அதுவும் ஜெய்பீம் படம் இருக்கு இல்லையா, அந்த படத்துக்கு இணைய டஃப் கொடுக்குற அளவுக்கு தான் இந்த படம் இருக்கும். சோ மிஸ் பண்ணாம நெட்ஃபிளிக்ஸ்ல இருக்கு, தமிழ் டப்ல இருக்கு, வேணா அவைலபிளா இருக்கு, போய் பாருங்க. நம்ம லிஸ்ட்ல 2வதுல இருக்கிற படம் பிரவீன் கூடு ஷாப்பு அப்படிங்கிற ஒரு மலையாள படம் தான். இதுவும் தமிழ் டப்ல அவைலபிளா இருக்குது. மனுஷன் விஜய் சேதுபதி மாதிரி வாரத்துக்கு ஒரு படத்தை விட்டுக்கிட்டே இருக்காரு. அந்த அளவுல இந்த படமும் தரமான ஒரு படம். படத்தோட ஒன்லைனர் என்ன அப்படின்னா, ஒரு கள்ளுக்கடை ஒன்று இருக்கு. அந்த கள்ளுக்கடையில் ஒரு கொலை நடந்துருது. அந்த கொலையை நம்ம ஹீரோ போயிட்டு விசாரிக்கிறாரு. ஹீரோ விசாரிக்கிறதுல தாறுமாறான பல ட்விஸ்டுகள் இந்த படத்துல வெளியே வரும். ஸோ படத்துல நம்ம ஆளு போலீஸா நடிச்சிருப்பார் இல்லையா, கொஞ்சம் சீரியஸாகவும் இருக்கும், அதே நேரத்தில் நமக்கு காமெடியாகவும் இருக்கும். பெஸ்ட் ஒரு மூவியை கொடுத்துருப்பாரு. ஆக்டிங்ல வேற லெவல்ல இருக்கும், ஸ்கிரீன் பிளேல வேற லெவல்ல சொல்லவே முடியாது. அந்த அளவுக்கு படம் தரமா இருக்கும். ஸோ தமிழ் டப்ல சோனி லைவ்ல அவைலபிளா இருக்கு, வேணும்னா செக் பண்ணி பாருங்க. நம்ம லிஸ்ட்ல 3வதா இருக்கிற படம் தமிழ்ல வெளிவந்த பெருசு அப்படிங்கிற ஒரு படம் நெட்ஃபிளிக்ஸ்ல இருக்குது. இதுவும் ஒரு டெத்தை வச்சு அழகான ஒரு டார்க் காமெடி படத்தை எடுத்து வச்சிருப்பாங்க. படம் முழுக்க வெறும் காமெடியா இருக்கும். இந்த வருஷத்துல ரிலீஸ் ஆன தமிழ்ல ஒரு பெஸ்ட் மூவி அப்படிங்கிற மாதிரி சொல்லணும். ஆனா இந்த படம் பெருசா தியேட்டர்ல ஓடல. காரணம் என்னன்னு நமக்கே தெரியல. ஆனா இப்போ ஓடிடில இறங்கி இருக்குது. நிறைய பேர் இந்த படத்தை பார்த்துட்டு புகழ ஆரம்பிச்சிருக்காங்க. நம்ம ஆளுங்க அப்படின்னா தியேட்டர்ல வந்தா பார்க்க மாட்டாங்க, ஓடிடில வந்தா பார்ப்பாங்க. சோ அப்படி ஒரு வகையில இந்த பெருசு படமும் இடம் பிடிச்சிருக்கு நம்ம லிஸ்ட்ல 3வது இடத்துல. சோ மிஸ் பண்ணாம பாருங்க. நம்ம லிஸ்ட்ல 4வதா மலையாளத்துல வந்த பொன்மேன். இதுவும் தமிழ் டப்பிங்ல இருக்கு. ஜியோ சினிமா அண்ட் டிஸ்னி ஹாட்ஸ்டார்ல இருக்குது, அவைலபிளா இருக்கு, வேணா செக் பண்ணி பாருங்க. இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னா, நம்ம ஹீரோ இருக்கார் இல்லையா, அவர் சில ஏழை குடும்பம்லாம் இருக்கும். கல்யாணத்துக்கு அவங்களால நகை போட முடியாது இல்லையா, அப்படிப்பட்டவங்களுக்கு நகையை நம்ம ஹீரோ கொடுப்பாரு. வரப்போற மொய் பணத்துல எவ்வளவு நகை கொடுத்தாரோ அதுக்கு ஈக்குவலான காசை நம்ம ஹீரோ எடுத்துக்குவாரு. அப்படி ஒரு பொண்ணுக்கு உதவி பண்ண போய் நம்ம ஹீரோ மாட்டிக்குவாரு. அந்த பொண்ணு கிட்ட இருந்து நகையை வாங்கினாரா இல்லையா அப்படிங்கறதா இந்த படத்தோட கதை. சோ வேற லெவல்ல இந்த படத்தோட கதையை எடுத்துட்டு போயிருப்பாங்க. செம சென்டிமெண்டாவும் இருக்கும். சோ மிஸ் பண்ணாம பாருங்க. தரமான ஒரு படம் தமிழ் டப்பிங்ல அவைலபிளா தான் இருக்கு. நம்ம லிஸ்ட்ல 5வதா இருக்கிற படம் ஆபீசர் ஆன் டியூட்டி. நெட்ஃபிளிக்ஸ்ல இருக்கிற ஒரு படம், தமிழ் டப்பிங்ல இருக்கிற ஒரு படம். இந்த படத்தோட ஒன்லைனர்ல ஒருத்தவங்க கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்காக போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்திருக்காங்க. என்ன அப்படின்னா, ஒருத்தர் போலி நகையை அடகு வைக்க வந்திருக்கிறாரு. அவரை பிடிச்சிட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல விட்டுருக்காங்க. அவர்கிட்ட விசாரிச்சா, நான் ஒரு பெரிய நகை கடையில தான் வாங்கினேன், இது போலி நகைங்கிறது எனக்கே தெரியாது அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாரு. இப்ப அவங்க மனைவிக்கு உடம்பு முடியலங்கிறதுக்காக தான் இந்த நகையை அடகு வைக்கிறதுக்கு வந்திருக்கிறாரு. இப்போ இந்த நகைக்கு பின்னாடி இருக்கிற மர்மத்தை விசாரிக்க போற நம்ம ஹீரோக்கு அடுத்தடுத்து காத்திருக்கிற பயங்கரமான ஒரு ட்விஸ்டுங்க. படத்துல ஏகப்பட்ட சஸ்பென்ஸ் எல்லாம் இருக்கும். அதுவும் கொஞ்சம் கூட போர் அடிக்காத மாதிரி போயிருக்கும். சோ மிஸ் பண்ணாம பார்க்கக்கூடிய ஒரு மலையாள படம் தான் தமிழ் டப்பிங்ல அவைலபிளா இருக்குது. சோ நம்ம லிஸ்ட்ல சொல்லி இருக்கிற இந்த 5 படமும் தாறுமாறான ஒரு படம். மிஸ் பண்ணாம பாருங்க. தமிழ் டப்பிங்ல அவைலபிளா இருக்கு. இந்த மாதிரி லிஸ்டோட படங்கள் எல்லாம் பார்க்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. அடுத்த வீடியோல திரும்ப சந்திப்போம். தேங்க்யூ.